தியானித்தோம். எஜமானனை நோக்கி இருக்கிற வேலைக்காரருடைய கண்கள், அவருடைய இரக்கம்தான் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. அவருடைய இரக்கம்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் என்ன தரப்போகிறது? பதிலை. அவரை பார்த்து பழகின கண்கள், அவரை பார்த்து 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 பழகின கண்ணு வேறு எங்கேயும் பார்க்காது. அல்லேலூயா. ஆமாம். அவரை பார்த்து பழகினதுனால வேறு எதையும் பார்க்க மனசு வரவே இல்லை. அல்லேலூயா. கண்ணு கூசும். அவரை பார்த்து பழகிட்டோம்னா ஆமாம், மற்ற காரியத்தை பார்க்கும்போது கண்ணு என்ன செய்யும்? கூசும். அவரை பற்றியே பேசி பேசி பழகிட்டு மற்றதை பற்றி பேசினா வாயி சொல்லுங்க கூசு. இந்த நெல்லிக்காவை தின்ன மாதிரி நான் சின்ன வயசில் நெல்லிக்காவை 1 கிலோ 2 கிலோ திம்பேன். அரை நெல்லிக்காய் இல்லை, இந்த நெல்லிக்காய், இந்த புளிப்பு நெல்லிக்காய். எங்கள் பாட்டி வீட்டில் கொத்து கொத்து காய்ச்சி கிடக்கும். அப்படி 1 கிலோனாலும் அசலாமல் சாப்பிடுவோம். இப்போ ஒரு நெல்லிக்காவை எடுத்து ஒரு கடி என்ன செய்ய முடியலை? எல்லாரும் உயிரோடு இருக்கீங்களா? கடிக்க முடியல. ஏன்? அவ்வளோ அப்படி கூசுது. என்ன செய்யுது? கூசுது. அதே மாதிரி தான் ஆண்டவரை பற்றியே பேசி பேசி பழகினவன், ஆண்டவரோடு நடந்தவன், ஆண்டவரோட உறவில் இருக்கிறவனுக்கு பேசக்கூடாததை பேசிட்டா வாய் என்ன செய்யும்? கூசு. அச்சோ, ஐயோ, அந்த பதட்டம் வரும். பொய் பேசும்போது வாய் என்ன செய்யும்? சில பேருக்கு கூசவே மடுக்கு. பொய்யை ஊதுதான். வேதம் சொல்லுது பொய்யை என்ன செய்தான்? பொய் சாட்சிக்காரன் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. பொய்யை விட்டுருங்க. குடும்பம் விளங்கவே விளங்காது. பொய்யை விட்டதுனால இல்லை, பொய் இருந்தால் எது விளங்காது? குடும்பம் விளங்கவே விளங்காது. இல்லை லூயா. தாய் பொய் சொன்னால் பிள்ளை பொய்யை பொய்யை ஊதுகிற மூடனே நாசமடைவாய். எங்க பாஸ்டர் கோபத்தில் பேசுறீங்களா? காலையில் உங்கள் மனைவி எதுவும் சண்டை போட்டாங்களா? இல்லை, எடுத்தோடனே அப்படி வருது. என்ன செய்ய? உங்களை பார்த்தா அப்படித்தான் வருது. திட்டுறோம்னு நினைக்காதீங்க. பொய் நம்ம வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம். மனசு கூசணுங்க, மனசு கூசணும். அல்லேலூயா. தேவனோடு அந்த பழகுறான் பாருங்க, அவன் கண்டதை யோசிக்கவே அவனுக்கு அது கூசும். ஐயோ, இதை போய் பார்க்குறோமேன்னு அவனுக்கு என்ன செய்யும்? ஆனால் ஒரு வாரம் ஜெபம் பண்ணாமல், ஒரு வாரம் பைபிளையே திறக்காமல், ஒரு வாரம் எதையும் செய்யாமல், ஆண்டவரோட பேசாமல் பழகாமல் நடக்காமல், எந்த ஒரு உறவு இல்லைன்னா உங்களுக்கு எதை பார்த்தாலும் கூச்சமே வராது. கன்றாவி கூச்சமே இருக்காது. இல்லை, கூச்சமே. எதை பேசினாலும் உங்களுக்கு கூச்சமே வரவே வராது. எதை யோசித்தாலும் உங்கள் மனசில் கூச்சமே. ஏன்? என்ன அப்படின்னா ஏன் கூச்சம் வரல? என்ன இல்லை? உறவே. அப்புறம் எங்கேருந்து கூச்சம் வரும்? அல்லேலூயா. தேவ பயம் இல்லைன்னா கூச்சம் வரவே வராது. ஐயோ, இன்னைக்கு ஆலயத்துக்கு போகலையே, கூச்சம் வராது. பாதியில் எந்திரிச்சு போகணுங்கிற நினப்பு, போகிறோமேங்கிற கூச்சம் வராது. அல்லேலூயா. தேவன் நல்லவர் தானா? இப்படி பேசினா நல்லவர் தான், எப்படி பேசினாலும் நல்லவர் தான். என்ன அப்பா பேசுறார். அல்லேலூயா. தாவீது கையில் ஆண்டவர் சவுலை 2 முறை ஒப்பு கொடுத்தார். எத்தனை முறை? 2 தரப்பு ஒப்பு கொடுத்தார். கூட இருக்கிறவன் சொல்றான், கர்த்தர் சொன்ன நாள் இதுதான், தூக்கல, அவனை வெட்டுல, குத்துல. தாவீது, என்னடா பேசுறிய? கூச்சமா இருக்குடா நீங்க பேசுறத கேட்கும் போது எனக்கு என்ன செய்யுது? உடம்புலாம். என்னடா பேச்சு பேசுறிய? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவரு. கையை தட்டுங்க, ஆண்டவருக்கு மகிமையா. அல்லேலூயா. என்னடா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமலே சொல்லுங்க. கூட இருக்கிறவன் என்ன சொல்றான்? வசனம் 1 சாமுவேல் 24:6 வாசிங்கள. 1 சாமுவேல் பிரசங்கத்துக்கு முன்னாலேயே ஒரு பிரசங்கம். 1 சாமுவேல் 20. மைக்கில் வாசிமா எல்லாருக்கும். மனுஷரை பார்த்து
கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிமா. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல். இந்த படை கூட இருக்கிறவன் சொல்லுவாங்களா, அவனை வெட்டிடுவோம் கொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை வாசிக்க. அது இருக்கா? இது 10. எத்தனை? 4வது வசனம். வாசிங்க வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் என் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய், போதும் அல்லேலூயா. கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? உன் சத்துருவை உன் கையில கொடுப்பேன் என்று சொன்ன நாள் இதுதான். வசனத்தை வச்சே எப்படி பேசுறான் பாருங்க கூட இருக்கிறவன். ஆனா தாவீது என்ன சொல்றார்? அதை வாசிங்க. இப்ப முத வாசிங்களா? அதை வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஒரு பொய் தானப்பா சொல்லு. நோ, எனக்கு கூசுது. இப்ப நீ ஈஸியா பேசுறப்பா, எனக்கு அது கூசுது. நீ ஈஸியா யோசிக்க, எனக்கு அது கூசுது. நீ ஈஸியா அந்த இடத்துல நிக்கிற, ஆனா அந்த இடத்துல நிக்க என் காலு கூசுது. அல்லேலூயா. நீ ஈஸியா போய் பேசுற, எனக்கு போய் சொல்ல வாய் கூசுதுப்பா. அப்படி துடிக்கிறான் தாவீது. ஆமென். ஏசப்பாவை பார்த்து பழகினவன் மனுஷன். அவன் ஏசப்பாவை பார்த்து 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 பழகி போனவன். பேசி பேசி பழகி போனவன். நடந்து நடந்து பழகி போனவனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கும் போது காது என்ன செய்யும்? கூசத்தான் செய்யும். எத்தனை பேருக்கு அந்த கூச்சம் இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனோடு கூட பார்த்து, தேவனை பார்த்து பார்த்து பழகுங்க. பார்க்க கூடாததை பார்க்கும்போது கூசுங்க அண்ணே. அல்லேலூயா. ஆனா இதே தாவீது தான். நீங்க 2 சாமுவேல் 11 வரும்போது மனுஷன் எப்படி மாறிடுறாரு? நீங்க எடுக்க வேண்டாம். 2 சாமுவேல் 11 வரும்போது பத்சேபால யாருடைய மனைவி? உரியா மனைவிய கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை மனுஷனுக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. அடுத்தவன் பொண்டாட்டி, அடுத்தவன் மனைவிய என்ன செய்யறாரு? இச்சித்து எடுக்கிறார். அதை மட்டும் செய்யல, உரியாவை சுவாலிய முடிச்சிடுறாரு. அல்லேலூயா. பெரிய மர்ரு. அது ஒரு மேட்ராவே யாருக்கு தெரியல. இந்த கொலையை செய்யறோமே அப்படிங்கிற ஒரு மேட்ராவே யாரும் எடுக்கல. இது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய சால்வை தொங்கல எடுத்துட்டு வந்த போது பட 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 அப்படியே அடிச்ச மனுஷனுக்கு இப்போ உரியா மனைவியை எடுத்தது, உரியாவை கொன்னது, யோபாவை தட்டி கொடுக்கிறாரு. இதெல்லாம் நீ என்ன செஞ்சுக்கிறாத, கண்டுகிடாத, நீ அவனை விட்டு விலகிற. சுவாலியை முடிச்சிருவாங்க அவங்களே. அல்லேலூயா. என் ராஜா அங்க இருக்கும்போது, யுத்தத்தில் எல்லாரும் இருக்கும்போது நான் என் மனைவி கிட்ட போவது எப்படி? உரியா பேசுறான். ஆனா என்ன பிளான்லாம் போடுறான் பாருங்க. ஒவ்வொரு பிளானும் போடும் போது தாவீதுக்கு கொஞ்சம் கூட என்ன வரல, கூச்சமே வரல. உன் பாதத்தை சுத்திகரித்துக் கொள், உன் வீட்டுக்கு போ. கூச்சம் இல்லாம பேசுற, கேவலமா பேசுறாரு யாரு? தாவீது. இவர் சயனித்து விட்டு உரியா மனைவியோடு தகாத முறையில் உறவு வைத்து விட்டு, ஆமே, உரியாவை பார்த்து என்ன சொல்றாரு? வீட்டுக்கு போய் பாதத்தை என்ன செய்துக்கோ. வசனம் தெரிஞ்சதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கூச்சப்பட்டுதான். எங்கேயாவது கூச்சப்பட்டாரா? எவ்வளவு கண்ணியமான ஆளு, அந்த கண்ணியத்தையே காணுமே. அல்லேலூயா. உப்பரிக்கையின் மேல என்ன செஞ்சுட்டு இருந்தாருக்கு? உலாத்திக்கிட்டு இருக்கிறார். யாரு? யுத்தத்துக்கு போறவர் எங்க உலாத்திக்கிட்டு இருக்காரு? மேல இருக்கிறவன் கீழே பார்க்கவே கூடாது, மேலதான் பார்க்கணும். இவன் எப்போ மேல பார்க்கறத நிப்பாட்டி கீழே பார்த்தானா சோழிய முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமே. தேவ ஜனமே கூசணும். ஆமே. ஆனா அடுத்து தன் பாவத்தை உணர்ந்து தாவீது என்ன செஞ்சிட்டாரு? ஆமே. அது பெரிய சங்கீதமே பிறக்கு. அது வேற, அது ஒரு அனுபவம். அல்லேலூயா. பெரிய சங்கீதமே என்ன செய்கிறது?
பிறக்கிறது. அதனால் கொஞ்சம் இடைவெளி வந்தாலும் தாவீது நிலைமை தான் நமக்கும். அவ்வளோ பெரிய தாவீது, பார்த்து பழகின தாவீதுக்கே இந்த நிலைமைனா வந்து 2 மணி நேரம் மட்டும் உட்காந்துட்டு அடுத்த வாரம் பைபிளை எங்கே வச்சேன்னு தெரியாமல் வர்ற உங்கள் நிலைமை லட்சணம் எப்படி இருக்கும்னு ஆமாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உங்கள் நிலைமை எப்படி இருக்கு. அல்லேலூயா. நாட்களை புரிஞ்சுக்கோங்க. நாட்கள் எந்த நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. 2026 ஆமே பெரிய எதிர்பார்ப்பை கர்த்தர் சபையில் எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு ஏமாந்து போயிடாதபடிக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யணும். ஒரு கையை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 142வது சங்கீதம் 42வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து அதனுடைய 7வது வசனம் வரைக்கும் மைக்கில் ஒரு வாசிங்க. 42. நன்றிமா. ஒரு எல்லாருக்கும் கேட்கணும், அதனால மைக்கில் வாசிக்கட்டும். ஓகேவா? ஓகே, வாசிங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி இல்ல 42 1லிருந்து 7 வரை சங்கீதம் தானே. மானானது நீரோடைகளை சங்கீதம் 42. நான் தான் தெளிவா இருக்கேனா இல்லை நான் பைத்தியமா மாறிட்டேன்? சங்கீதம் 42 42 verse 1 2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்க ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கும்போது தாவீதினுடைய பேஷன், அந்த ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற தாவீதினுடைய வாஞ்சை, ஆண்டவர் மேல் இருக்கிற அவருடைய அந்த அந்த தாகம், ஆண்டவர் மேல் இருக்கிற அவருடைய அந்த துடிப்பு, இதெல்லாம் ஒவ்வொரு வசனத்திலையும் அழகழகாக பார்க்க முடியுது. இந்த 42வது சங்கீதத்தில் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற இந்த சங்கீதக்காரனுடைய தனிப்பட்ட வாஞ்சை, இது எல்லாருடைய வாஞ்சைன்னு சொல்ல முடியாது, தனிப்பட்ட வாஞ்சையை நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இவர் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருந்துட்டு இந்த சங்கீதத்தை எழுதுறாருங்கிறது பார்க்கும்போது ஒரு மனுஷன் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைமையில தான் யார் நிற்கிறா? ஒரு சாதாரண ஒரு மனிதனால் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைமையில தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். இந்த சங்கீதத்தை அவர் என்ன செய்கிறார்? ஏறெடுக்கிறார். கேள்விகளுக்கு பதிலே இல்லை. அல்லேலூயா. கேள்விகளுக்கு என்ன இல்லை? 3வது வசனம், உன் தேவன் எங்கே என்று என்னிடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறபடி. அநேக கேள்விகள், கேள்விக்கு மேல கேள்வி, சொல்ல என்ன இல்லை? பதிலே. நோ, there is no answer. கேள்விக்கு பதில் இல்லை, கேள்விகளுக்கு என்ன இல்லை? பதிலே இல்லை. ஆனால் இங்கே என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, கேள்விகளுக்கு பதில் இல்லைனாலும் ஆண்டவரை துதிக்கிறதுல தாவீது ஓயவே இல்லை. கேள்விக்கு பதில் இல்லைங்கிறதுனால துதி என்ன செய்யலை? நிற்கலை. துதி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? ஆமாம், துதியை மட்டும் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதிச்சு பழகிற மனுஷன் இவன். அவர் என்ன சொல்றாரு? அநேக கேள்விகள் இருக்கிறது, ஆனால் என் வாஞ்சை யார் மேலே இருக்கு?
ஆண்டவர் மேல இருக்கிற அந்த தனிப்பட்ட வாஞ்ச கொஞ்சம் கூட குறையல. கேள்வி இருக்கு, ஆனா தனிப்பட்ட அவர் மேல இருக்கிற தனிப்பட்ட வாஞ்சை கொஞ்சம் கூட குறையல. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தன் உச்ச நிலைமைய அதை எடுத்துக்காட்ட சொல்றாரு. எப்பா எந்த அளவுக்கு நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு தாகமுள்ள நாவறண்டு போன ஒரு மானு நீரோடைகளை எப்படி வாஞ்சித்து தேடி கதறுதோ, அதே மாதிரி அநேக கேள்விகள் இருந்தாலும் நான் அவர் மேல அவ்வளவு தாகமா என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா கேள்வி இருந்தாலும் நான் தொடர்ந்து அவர் மேல என்ன செய்கிறேன், வைராக்கிய அன்பை வைத்திருக்கிறேன். இங்கிலீஷ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல ஜெபமே என் வாழ்வாக வேண்டும் என்று சொல்லி அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அநேக கேள்விகள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஜெபம் என்ன செய்தது, ஒரு வாழ்க்கையாக இருந்தது. வாழ்க்கையில ஜெபம் இல்லை, ஜெபமே வாழ்க்கையா இருந்தது. துதி அல்ல, வாழ்க்கையில ஏதோ வந்து துதிச்சவர் அல்ல, ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து துதிச்சவர் அல்ல, துதி தான் அவருடைய வாழ்க்கையாகவே இருந்தது. இவ்வளவு கேள்வி இருந்தாலும் வாழ்க்கை தான் துதியா இருந்தது, ஜெபமா இருந்தது, வாஞ்சையா இருந்தது. தேவன் மேல அக்கினி அன்பை வைத்திருந்தார். யாரு? தாவீது. ஆனா என்ன கேள்வி, கேள்வி அல்ல கேள்விகள், அநேக கேள்விகள். 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதான் தெரியும். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, என்ன சொல்ற, உன் தேவன், கேள்விதானே, உன் தேவன் எங்க, நீ ஆராதித்தவர் எங்கே? அப்போ இங்க என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, இந்த கேள்விக்கு நடுவில் தாவீதுக்கு சந்தேகம் இல்லை. இந்த கேள்விக்கு நடுவில் என்ன இல்லை, இந்த துன்பத்தின் நடுவில் என்ன இல்லை, சந்தேகம் வரல. என்ன வந்திருக்கு, துதி வந்திருக்கு. கேள்விக்கு நடுவில் ஒருத்தன் துதிக்கிறான்னா அது ஆச்சரியமானவன் அவன். உங்களுக்கு புரியலை? என் சகோதரி போன் போட்டு என்று சொன்னாங்க, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல பாஸ்டர். ஆனால் அந்த கேள்விக்கு நடுவில் ஒரு வார்த்தை வந்தது பாருங்க, அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. நானும் நினைச்சேன், என்ன சுத்தி என்னப்பா நடக்கிறது? அநேக கேள்விகள். உன் வாழ்க்கையில இவ்வளவு கசப்புகள் ஏன்? உன் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் ஏன்? கேள்விக்கு என்னிடத்தில் என்ன இல்லை, பதில் இல்லை. ஆனா சந்தேகப்படல. ஆண்டவரை எக்காரணத்தை கொண்டும் என்ன செய்யல, சந்தேகப்படல. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா என் தேவனையை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இவன் தாய துதிக்கிறவன். அல்லேலூயா. கேள்வி கேட்டா சந்தேகம் வருமா வராதா? ஒரு கேள்விக்கு பதில் இல்ல அவர்கிட்ட. ஒரு கேள்விக்கு கூட தாவீதுட்ட என்ன இல்ல, பதில் இல்ல. ஆனா அவர் வாழ்க்கையில ஆராதனை இருந்தது, அவர் வாழ்க்கையில ஜெபம் இருந்தது, அவர் வாழ்க்கையில ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கிய அன்பு இருந்தது. இது போதும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எந்த நிலைமையிலும் ஆண்டவரே உங்க மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிடவே, அந்த பேஷன் குறைஞ்சிடவே கூடாது. அந்த பேஷன் நமக்கு வேணும், அந்த தீவிரம் வேணும். அந்த ஒருத்தனுக்கு ஒரு 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 டாக்டர் ஆகணும்னு பேஷன் இருக்கும். அந்த பேஷன், அந்த அதன் மேல அவன் காட்டுற தீவிரம் பாருங்க, எந்த நிலைமையிலும் அதை விட்டு கொடுக்க மாட்டான். உண்மையா கனவு காண்கிறவன் அதை மட்டும் என்ன செய்ய மாட்டான். அவனுக்கே அவ்வளவு பேஷன் இருக்கும்னா, என் தேவன் மேல எனக்கு எவ்வளவு பேஷன் இருக்கணும், வெறி வெறி வேணும் ஆண்டவர் மேல. நேத்து ரோமர்ல வாசிக்கும் போது சொன்னாரு, நீ தேவன் இல்லைன்னு சொன்னதுனால தேவன் இல்லாம போயிடுவாரா? மதிகட்டவனே, நீ ஆண்டவர் இல்ல, கடவுள் இல்ல, ஒத்தனும் கிடையாது, ஏன் நீ சொன்னதுனால ஆண்டவர் இல்லாம போயிடுவாரா? மதிகட்டவனே. சங்கீதம் 14 அப்படித்தான் சொல்றது, எடுத்து வாசிக்க வேண்டாம். மதிகட்டவன் தேவன் இல்லை என்று சொல்றான். தேவனை தேடுகிற ஒருவனும் இல்லை, உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன்
எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போகிறார்கள். அல்லேலூயா. தேவன் இல்லைன்னு சொன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கேவலமா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்றாரு? எவ்வளவு துன்பத்தின் நடுவிலையும் கேள்விக்கு நடுவிலையும் வழி விலகவே இல்லை. பாருங்களேன் தாவீது. என்ன வழி இருக்கு, ஆனா வழி விலகல. சொல்லுது புரியுதா? வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஏகப்பட்ட வழி, ஆனா என்ன செய்யவே இல்லை. வழியை விட்டு ஒரு நாளும் விலகவே விலகல. அல்லேலூயா. தேவனுக்காக காண்பித்த உண்மை. வழி விலகாத வாழ்க்கை என்பது தேவனுக்காக நாம் காண்பிக்கிற உண்மை. வழி விலகாத வாழ்க்கை, தடம் புரளாத வாழ்க்கை, டீவியேஷன் ஆகாத வாழ்க்கை, கர்த்தரை விட்டு நாம் தம் கண்களை திருப்பாத ஒரு வாழ்க்கை. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எதை காட்டுகிறது? உண்மையை காட்டுது. வழி விலகாதவனை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இவன் உண்மை உள்ளவன். இவன் எந்த நிலைமையில எதை விட்டு விலகவே மாட்டான்? வழியை விட்டு விலகவே மாட்டான். நான் காண்பிக்கிறேன், நான் காட்டுகிறேன். நான் அவன் நடக்க வேண்டிய வழியில இவன் என்ன செய்வான்? நித்தமும் நடப்பான். நீங்க அவர் காட்டுகிற வழியில நடந்தீங்கன்னா அவர் உங்களை கட்டாயம் நடத்துவார். இங்க இஷ்டத்துக்கு போனா அவர் நடத்த முடியாது. இஷ்டத்துக்கு அலைகிறவன், இஷ்டத்துக்கு தெரிகிறவன், இஷ்டத்துக்கு பார்க்கிறவன், இஷ்டத்துக்கு போறவனை அவரால் நடத்த முடியாது. அவன் நடக்க வேண்டிய வழியில எந்த மனுஷன் நடக்கிறானோ அவனை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும் அவன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி அவனை நித்தமும் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். எந்த வறட்சி வந்தாலும் அவர் இந்த பாதையில ஒன்றை நடத்தியே தீர்வார். வறட்சியை பார்த்ததுனால வழி விலகி விடாதே. அவர் காட்டின பாதை தானே, அவர் நடத்துற பாதை தானே. நீ நடக்க வேண்டிய வழியில ஒன்ன நடத்துவேன். ஆமே, நடக்க வேண்டிய வழியில நடத்துவேங்கிறதுனால அந்த வழியில வறட்சி வராம போயிருமா, முள்ளு வராம போயிருமா? வரும். ஆனா நடத்துறவர் அவர். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. வழி இருந்தாலும் வழி விலகாத ஒரு வாழ்க்கை முறை இது. உலகத்தில் வாழ்கிற மனுஷனுடைய வாழ்க்கை முறை அல்ல. இது உண்மையாய் மனுஷன் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. இந்த இப்படிப்பட்ட வழி இருக்கும்போது எப்படி பாஸ்டர் வழி விலகாம வாழ முடியும்? இவ்வளவு வழியை வச்சுக்கிட்டு எப்படி ஆராதனைக்கு வர முடியும்? இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கானா? ஒரு மனுஷன் இல்ல, தாவீது இருக்கான். யார் இருக்கா? வழியை வச்சுக்கிட்டு எப்படி பாஸ்டர் ஆராதிக்க முடியும்? ஏன் மனுஷன் இருக்கிறான்ல. வேதத்துல ஒரு தாவீது ஒரு மனுஷன் இருக்கிறான்ல. வேதத்துல காலேப் ஒரு மனுஷன் இருக்கிறான்ல. அல்லேலூயா. அவங்கள பாருங்க, அவங்கள நோக்கி பாருங்க. எவ்வளவு வழி இருந்தாலும் தேவனை எப்படி ஆராதிச்சாங்கல்ல, அவங்கள பாருங்கயா. மனுஷனை பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஆமே. இந்த உலகத்தில் எது நிஜம் நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் பார்க்கறது எல்லாமே நிஜமா? ஒன்று கூட நிஜம் கிடையாது. உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எதுவுமே, பிரசங்கி சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் வானத்துக்கு கீழே பூமிக்கு. சத்தமா சொல்லுங்களேன், எல்லாம் மாயை. பிரசங்கி புத்தகத்தை கர்த்தர் தந்ததுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகமே மாயனா அப்புறம் உலகத்தில் இருக்கிறது மாயதானா? உலகமும் மாயதான், அப்புறம் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாயதான். ஆனா அந்த மாயையை பின்பற்றி தான் மனசு போகுது. உலகம் மாயைன்னு தெரியுது, ஆனா மனசு யாருக்கு பின்னாலதான் போகுது? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மனசு எதுக்கு பின்னால போகுது? மாயேன்னு தெரியுது, பிரசங்கி வாசிக்கிய, ஆனா மனசு எதுக்கு பின்னாலதான் போகுது? அதுக்கு பின்னாலதான் போகுது. நிஜம்னு நிஜம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது, எதுவுமே உண்மை சொல்லுங்க, உண்மை கிடையாது. ஆனா எதுக்கு பின்னாலதான் மனசு போகுது, காலு போகுது, கை போகுது. பின்னாலேயே அடிக்கப்பட போகிற ஆட்டை போல பின்னாலேயே
போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என் கையில் இருக்கிற பையில் இல்லை. காலையில் 50 ரூபா வச்சுருந்தேன், இப்போ என் பையில் இல்லை. எங்கே போச்சு பாஸ்டர்? அது போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு. இப்போ என் பையில் இருந்தது காலையில் வச்சிருந்த 50 ரூபா இப்போ என்ன செய்யலை? நிரந்தரமா உங்கள் கையில் உங்கள் பணம் இருக்குங்கிறது நிரந்தரம். இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பேசணும். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையால் ஒரு 1:30 மணி வரை போகலாம். அல்லேலூயா. அடங்கப்பா, இதுதான் பாஸ்டர் எனக்கு மிகப்பெரிய வழி. இந்த வழியிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையா. அல்லேலூயா. இப்போ என் பையில் இருந்தது என் பையில் இல்லை. நிரந்தரமா பணம் என் கையில் இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் பார்க்குற உறவுகள் நிரந்தரம். இன்னைக்கு என் கையில் இருக்கு, நாளைக்கு யார் கையில் இருக்குமோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எதுவுமே வாழ்க்கையில் உறவுகள் நிரந்தரம் அல்ல, சொந்தங்கள் நிரந்தரம் அல்ல. அம்மா கூட நிரந்தரம் கிடையாது, பிள்ளை கூட நிரந்தரம் கிடையாது, கட்டின மனைவி கூட, கட்டின புருஷர் கூட நிரந்தரம் கிடையாது. ஆனால் நிரந்தரமானவர், நித்தியமானவர். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆமாம், அவர் தான் எனது நிரந்தரம். அல்லேலூயா. என்னை கைவிடாத தேவனை தவிர, என்னை கைவிடாத தேவனை தவிர வேறு எல்லாமே மாயைதான். என் தேவனை தவிர வேறு எல்லாமே, சொல்லுங்கள், அதை உங்கள் வாயால் சொல்லுங்கள், என் தேவனை தவிர எல்லாமே மாயைதான். 1:24 வாசிங்க. 1 பேதுரு 1:24. இப்போ யாருனாலும் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:24. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவு முதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ அல்லேலூயா. மாம்சத்தை எதோட ஒப்பிட்டு சொல்றாரு பேதுரு? புல்லுக்கும் பூவுக்கும் சொல்றாரு. புல்லு மாலையில் என்ன செஞ்சிருமா? உலர்ந்து போயிடும், பூவு உதிர்ந்து போயிடும். இதுதான் மனுஷ வாழ்க்கைன்னு ஒரே வார்த்தையில் சோழியை முடிச்சிட்டார். அல்லேலூயா. என்ன செஞ்சிட்டாரு? மனித உறவுகள் எல்லாமே புல்லுக்கும் என்ன செய்யுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதுதான் நிரந்தரம்? இப்போ வாழ்கிற நமக்கும் இனி வாழ போகிற நம்முடைய தலைமுறைக்கும் யார் தான் நிரந்தரம்? நல்ல சத்தமாக சொல்லுங்க. இப்போ நமக்கும் அவர் தான் நிரந்தரம். இனி இப்போ வரப்போகிற நம்முடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் தான் நிரந்தரம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம வச்சிருக்கிற பணம் நிரந்தரமா? இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் சரி, அது எதுவும் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. பணமும் மாயைதான் சொல்லியிருக்கிறாரா பிரசங்கி? பணத்தையும் மாயன்னு சொன்னாரா, சொல்லலையா? ஆனால் பணம் நமக்கு என்ன இருக்கு? தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எதை வச்சு தான் இன்னைக்கு உலகத்தில் மனசை செக் பண்ணுதாங்க? பணத்தை வச்சு தான் ஒரு மனுஷனை செக் பண்ணுதான். எதை வச்சு மனசை செக் பண்ணுதாங்க? ஒரு மனுஷனை செக் பண்ணணும்னா, ஒரு மனுஷனை செக் பண்ணணும்னா எதை வச்சு செக் பண்ணிடலாம்? பணத்தை வச்சு செக் பண்ணிடலாம். திருடனா இல்லை மிஸ்டர் திருடனாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிடலாம்? வெளியே மிஸ்டர், ஆனால் உள்ள சொல்லுங்க திருட்டுப்பேன். கல்லணம் தாண்டே சொல்லணும். மிஸ்டர் கல்லன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இது ஒரு ஊழியக்கார ஐயா சொன்னது. ஆமே. அப்போ ஒரு மனுஷனை எதை வச்சு செக் பண்ணிடலாம்? பணத்தை வச்சு செக் பண்ணிடலாம். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இதை வச்சு மனுஷனை என்ன செஞ்சிடலாம்? யோக்கியனா அயோக்கியனா என்பதை என்ன செஞ்சிடலாம்? கண்டு பிடிச்சிடலாம். அல்லேலூயா. அப்போ பணம் ஒரு வாழ்க்கையில், வசதி ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஆமாம் வர 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 நம்ம என்ன செஞ்சிடறோம்? எதை டிபெண்ட் பண்ணிடுறோம்? எதை சார்ந்து கொண்டுறோம்? பணத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். பணம் நம்ம வாழ்க்கையில் வர வர எதை சார்ந்து கொள்ளுகிறோம்? பணத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். திறமையை சார்ந்து கொள்ளுகிறோம்.
நித்தியமில்லாததை நாம் என்ன செய்கிறோம்? சார்ந்து கொள்ளுகிறோம். அநித்தியமானவைகளை நாம் என்ன செய்கிறோம்? சார்ந்து கொள்ளுகிறோம். உயரத்துக்கு வந்தாச்சு, உயரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, உயர்த்தினவரை பிடிச்சுக்கிடணும். நன்மை செஞ்சுட்டாரு, நன்மையை பிடிக்கக்கூடாது. எதை பிடிச்சுக்கிடணும்? கயிறை கட்டி தானே மேலே போனேன், கயிறை விட்டுக்கிட்டு, கயிறை விட்டா என்ன கதி? லே லூயா. உயரத்துக்கு போனவனே மனுஷன் எதை பிடிச்சுக்கிறான்? உயரத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்குறான். உயரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உயரத்தை தருவார். ஆனால் உயரம் அல்ல நம்முடைய நிரந்தரம். நம்ம அவரை பிடிச்சுக்கிடணும், அவரை பிடிக்கணும். அப்போ உயரமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நிரந்தரம் அல்ல. ஒரு செகண்டில் எல்லாருடைய வாழ்க்கையும் தடுமாறும், புரட்டி போட்டுரும். ஒரு சுனாமி வந்தது, மேலே இருந்தவனை புரட்டி போட்டுட்டு ஒரே நாள் தான் எல்லாருடைய நிலைமையை என்ன செஞ்சிட்டு தெருவுக்கு வந்துட்டான். அப்ப என்ன 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 அர்த்தத்தில் சொல்றோம்னா, மாயை. அழகா ஒரு தேவ மில்சன் ஐயா அழகா பாடினார். மாயை மாயை எல்லா மாயை, மாயை மாயை எல்லா மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை, இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே. சொல்லுங்க, மாயை மாயை எல்லா மாயை, மாயை எல்லா மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை, இந்த வானத்துக்கு கீழே எல்லா மாயை. அல்லேலூயா. அப்போ வளர்ச்சி இருக்கு, என்ன காணாம போயிடுது? முதிர்ச்சி காணாம போய்விடுகிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலைமைக்கு வளர்ச்சி வந்துட்டுனா எது காணாம போயிடுது? முதிர்ச்சி காணாம போயிடுது. முதிர்ச்சினா என்னது? மனசளவில் பக்குவம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சவன் முகத்தை பாருங்க, சிரிப்பை பார்க்கவே முடியாது. சிரிச்சா கவுர்வ குறைச்சலாயிரும். என்ன குறைச்சல்? பொண்ணும் நகையும் கூடிட்டுனா புன்னகையை பார்க்க முடியலை. சொல்லுங்க, பொன்னகை. சொல்லுங்க, பொன் பிளஸ் நகை எது காணாமல் போயிட்டு? புன்னகை காணாமல் போயிட்டு. நீ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாண்ட உண்ட என்ன இல்லை? முதிர்ச்சியே இல்லை. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், பணக்காரங்க மேலே உங்களுக்கு தனிப்பட்ட எதுவும் கோபம் இருக்கா? யாரு மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. மாயையானதை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆமென், தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வரப்போகிறதா? அல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. என்ன லூசா பாஸ்டர், சும்மா எப்படி சிரிப்பு வரும்? அல்லேலூயா. சிரிச்சு வாழுங்க. என்ன செய்யுங்க? சந்தோஷமா என்ன செய்யுங்க? வாழுங்க. அதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா. வளர்ச்சி இருக்கிறவன்ட்டெல்லாம் மகிழ்ச்சி இருக்காது. எவன் முதிர்ச்சியா இருக்கானோ அவன் வாழ்க்கையில தான் மகிழ்ச்சி இருக்கும். எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவன்ட்டெல்லாம் மகிழ்ச்சி இருக்குமா? இல்ல. கர்த்தருக்குள் எவன் முதிர்ந்தவனாயிருக்கிறானோ, கர்த்தருக்குள் எவன் தேடினவனாயிருக்கிறானோ, கர்த்தர் மேல் எவன் வாஞ்சையா இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சி குறையவே குறையாது. அல்லேலூயா. அப்ப நமக்கு வளர்ச்சி தேவையில்லையா பாஸ்டர்? வளர்ச்சி ரொம்ப தேவை, உயரம் ரொம்ப தேவை, பொருளாதாரம் தேவை, ஆமை ஐஸ்வர்யம் தேவை, எல்லாம் தேவைதான். ஆனா முதிர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். நிரந்தரம் இதுதான். நம்ம ஆண்டவருக்குள்ள ஆமை முதிர்ச்சி அடைகிறோம், அதுதான் நிரந்தரம். மனசு அவருக்குள்ள திருப்தி அடையணும், அதுதான் நிரந்தரம். மனசு திருப்தி அடைஞ்சிட்டுனா எந்த அதிருப்தி வந்தாலும், எத்தனை கேள்வி வந்தாலும் அவனை எதுவும் செய்யவே முடியாது. ஏன்னா அவன் கர்த்தருக்குள் திருப்தி அடைந்தவன். அவனை அதிருப்தி என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் நம்மளால என்ன செய்ய முடியாது? மகிழ்ச்சியா இருக்கவே. அல்லேலூயா. எதையுமே நிரந்தரம்னு நினைச்சிடாதீங்க. புரட்டி போட்டுரும்.
காலங்கள் அதை புரட்டி போட்டு விடும். சூழ்நிலைமைகள் அதை என்ன செய்து விடும்? புரட்டி போட்டு. சடிதியில ஒரு மரணம் புரட்டி போட்டுட்டு வாழ்க்கையவே. சடிதியில ஒரு ஆக்சிடென்ட் புரட்டி போட்டுட்டு. சடிதியில ஒரு இயற்கை சீற்றங்கள் புரட்டி போட்டுட்டு. சடிதியில ஒரு ஸ்தோத்திரம் சுனாமி புரட்டி போட்டுட்டு. சடுதியா எல்லாவற்றையும் புரட்டி போட்டு போய்விடும் காலம். காலத்துக்கு என்ன காலத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மேல இருக்கிறவனை கீழே தூக்கிறோம், கீழே இருக்கிறவனை மேல கொண்டு போயிடும். இது உலகம் சொல்லுகிற காலம். ஆனா கர்த்தர் கையில நான் இருக்கேன். காலத்தின் கையில் அல்ல, கர்த்தருடைய கையில நான் இருக்கிறேன். கர்த்தருடைய கரத்துல என் பிள்ளை இருக்கு. கர்த்தருடைய பிடியில என் பிள்ளை இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் கரத்துல அடங்கி இருக்கிற அப்படின்னா அர்த்தம் என்ன? கர்த்தர் பிடியில நீ இருக்கிற. கர்த்தர் உன்னை பிடிச்சிருக்கிறார். கர்த்தர் உன்னை வணங்குகிறார். காலங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர் கையில் இருக்கிறேன். என் காலங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இப்படி புரட்டி போடுது. ஸ்தோத்திரம். இப்போ உலகத்தான் என்ன சொல்றான்? உலகத்திலிருந்து வேதத்தை பார்க்கிறவன், உலகத்திலிருந்து கிறிஸ்துவ பார்க்கிறவன், உலகத்திலிருந்து தேவனுக்குரியவர்களை பார்க்கும்போது அவனுக்கு அது எப்படி தெரியுது? பைத்தியமா தெரியுது. உலகத்திலிருந்து ஆண்டவரை ஒருத்தன் பார்த்தாம்னா அவன் ஆண்டவரை எப்படி பார்ப்பான்? பைத்தியக்கார மாதிரி தான் பார்ப்பான். நம்ம உலகத்திலிருந்து ஆண்டவரை பார்க்க கூடாது, ஆண்டவருக்குள்ள இருந்து உலகத்தை பார்க்கணும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உலகத்துக்குள்ள இருந்துகிட்டு ஆண்டவரை பார்த்தா, ஜெபத்தை பார்த்தா, ஆலயத்தை பார்த்தா, ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறத வேத வாசிக்கிறத எல்லாம் பார்த்தா எப்படித்தான் தோணும்? பைத்தியக்காரத்தனமா தான் தோணும். ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்து ஒருவன் இந்த உலகத்தை பார்த்தானே ஆனால் அவனுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாகத்தான் தெரியும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த உலகத்தை பார்க்கிறான் பாருங்க, அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் எல்லாவற்றையும் ஈஸியாய் புரிந்து கொள்ளுவான். அவனை கர்த்தர் புரிய வைப்பாரு. கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒத்த உலகத்தை பார்க்கிறான், சூழ்நிலைமையை பார்க்கிறான், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்த ஒருத்தன் பார்த்தான்னா அவன் புரிஞ்சுக்கிடுவான், கிறிஸ்து எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வான். அந்த புரிதல் நமக்கு வரணும். கிறிஸ்துவுக்குள் இருந்து ஒத்த வெளியில இருக்கிற கஷ்டத்தை பார்த்தாம்னா அதை கஷ்டமா பார்க்க மாட்டான். கர்த்தர் என்னை இந்த கஷ்டத்தின் வழியாக ஏதோ மகிமைக்கு நடத்துகிறார் என்பதாக தான் அவன் பார்ப்பான். அல்லேலூயா. ஆனா உலகத்தில் இருந்து ஒருத்தன் கஷ்டத்தை பார்க்கிறான்னா, என் சாமி என்ன இப்படி செய்யுது, என் ஆண்டவர் ஏன் எப்படி பண்ணுறாரு, அவருக்கு ஞானம் இல்லையா, அவர் இப்படித்தான் இருப்பாரா, அவருக்கு செவி கொடுக்க மாட்டாரா, எங்க இருந்து பார்க்கிறான்? உலகத்திலிருந்து ஆண்டவரை பார்க்கிறான். ஆனா ஆண்டவருக்குள்ள இருந்து ஒருத்தன் கஷ்டத்தை பார்க்கிறது வேற, ஆண்டவருக்குள்ள இருந்து ஒருத்தன் சூழ்நிலையை பார்க்கிறது வேற, ஆண்டவருக்குள்ள இருந்து ஒருத்தன் சிச்சுவேஷனை பார்க்கிற வண்ணம் வேற. அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து அவனுக்கு எல்லாம் சடிதியா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவனை ஈஸியா புரிய வைப்பா. புரிஞ்சாலும் புரியலாட்டாலும் பரவாயில்ல பாஸ்டர், புரிஞ்சாலும் புரியலாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு புரிய வைக்க வேண்டியதை நீங்க புரிய வைப்பீங்க, எனக்கு விளங்க வைக்க வேண்டியதை நீங்க விளங்க வைப்பீங்க. எனக்கு கேள்விக்கு பதில்லாம் எனக்கு கிடைக்கணுங்கிற அவசியம், எனக்கு இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணுங்கிற அவசியம். நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களை அறிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நீங்க யாருன்னு தெரியும், அது போதும். இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தாதான் அவர் தேவனா? சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு தேவன் பதில் கொடுத்தாதான் அவர் உண்மையான தேவனா? அவர் பதில் கொடுக்கலாட்டாலும் அவர் உண்மையான தேவன் தான். இந்த புரிதல் நமக்கு வேணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும், இந்த புரிந்து கொள்ளுகிற தன்மை நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவர் ரொம்ப முதிர்ந்த ஆள். இவர் ரொம்ப இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரை பார்க்குறான் பாருங்க. ஏன்னா அது ஆண்டவரை வாழ்ந்து இஷ்டத்துக்கு வந்துட்டு இஷ்டத்துக்கு போறவன் கேள்வி கேட்கத்தான் செய்வான். ஆண்டவர் அப்படி இப்படி ஆன பூனை 62 அல்லேலூயா. ஆண்டவரை கேள்வி கேட்கத்தான் செய்வான். ஆண்டவரை பத்தி தப்பா தான் பேசுவான். ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவான். இவர் என்ன ஆண்டவர், என்ன சாமி
அப்படிதான் சொல்லுவான். அவன் எங்க இருந்து பார்க்கறான்? உலகத்தான் பார்க்கிற மாதிரி ஆண்டவன் நம்மளை பார்க்க சொல்லல. உலகத்தான் அவன் சாமி ஒண்ணு செய்யலனா அந்த சாமியை திட்டுவான். ஏன் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அல்லேலூயா. நான் என் இயேசுவுக்குள் இருந்து என் யெகோவா தேவனை பார்க்கிறேன். இயேசுவுக்குள் இருந்து பாருங்க. அந்த முதிர்ச்சிக்குள்ள நீங்க வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பணம், படிப்பு, லைஃப், ஆமா, எல்லாத்தையும் நம்ம யாருக்காக வாழ பழகிக்கிடணும்? தேவனுக்காக வாழ பழகிக்கிடணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க என் படிப்பு கத்தருக்கு? படிக்கிற பிள்ளைகளாம் சொல்லுங்க என் படிப்பு. சொல்லி பாருங்க, படிப்பு நல்லா வரும். நான் பெரிய ஆளாகணும்னு படிக்காதீங்க. நான் படிக்கிறது கத்தருக்காக. நான் என் வேலை கத்தருக்காக. சொல்லுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஒரு பெரிய வேலையில இருக்க. சொல்ல முடிக்கைய பார்த்தீங்களா? உங்களுக்காக இந்த பணத்தை நான் என்ன செய்யறேன்பா? செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த புரிதல் நமக்கு வந்து விட்டால், அல்லேலூயா. கடந்த நாள் ஆண்டவர் என்னை ரொம்ப டெஸ்ட் பண்ணாரு. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு காணிக்கையும் வஞ்சிக்காதீங்க. என்ன செய்யாதீங்க? ஆண்டவருடைய காணிக்கை உங்க வீட்டில் இருக்கவே கூடாது. உங்க சொந்த செலவுக்கு உங்க ஆண்டவருடையதை நீங்க என்ன செய்யக்கூடாது? எடுக்கவே கூடாது. உங்களுக்கு வேணும், அதனால தான் நீங்க கேட்கறீங்க. எனக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்குரியதை ஒருத்தன் வஞ்சிக்கவே கூடாது. தேவனுக்குரியது தேவனுக்குரியது தான். பலிபீடத்துக்கு உரியது பலிபீடத்துக்குரியது தான். ஆசாரியனுக்குரியது ஆசாரியனுக்குரியது தான். கர்த்தருக்குரியது கர்த்தருக்குரியது தான். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வரட்டும், வரட்டும். அல்லேலூயா. தேவனுக்குரியதை எடுத்து ஆமே சோத்திரம், நான் சாப்பிடுவேனே, ஆனால் அந்த சாப்பாடு என் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கவே இருக்காது. எனக்கு ஆரோக்கியமா இருக்காதுங்க. தேவனுக்குரியதை எடுத்து சாப்பிடுறதுனால என் தேகம் ஆரோக்கியமா இருக்காது. சுகத்திற்கும் வீமாவுக்கும் கொண்டு போய் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. சாபம் போடுறேன்னு நினைக்காதீங்க. 10 ரூபா வந்தாலும் 1 ரூபா எடுத்து நான் செய்யாததை உங்களுக்கு சொல்லலை, செய்யறதை தான் உங்களுக்கு சொல்றேன். 10 பைசா கூட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்க கர்த்தர் இந்நாள் வரைக்கும் விடல. நன்றி ஆண்டவருக்கு. நான் செய்கிற நீதியினால அல்ல, அவர் எனக்குள்ள வந்ததுனால நீதி செய்ய வைக்கிறார். அவ்வளவுதான். என்னால இந்த நீதி என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. உள்ள பூரா அநீதி. ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்ததனால தான் இந்த நீதியை என்னை கொண்டு அவர் செய்ய வைக்கிறார். என்னை கொண்டு நற்காரியங்களை செய்ய வைக்கிறார். என்னை கொண்டு நற்கிரியைகளை செய்ய வைக்கிறார். இது என்னால் உண்டானது அல்ல. கிறிஸ்து எனக்குள் இருப்பதால் நான் நற்கிரியைகளை செய்கிறேன். எனக்குள்ள அவர் இருக்கிறதுனால நான் நற்கிரியைகளை என்ன செய்றேன். தேவனுக்கு விதைச்சு தேவனுக்குரியதை கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. அப்ப என் படிப்பு தேவனுக்காக. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரே உங்களுக்காக படிக்கிறேன். ஆண்டவரே, இந்த படித்து நான் உங்களுக்காக எதையாயிலும் செய்யணும் விரும்புகிறேன். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் நாமத்துக்கு மகிமையாக வாழ்கிறேன். படிக்கிற பிள்ளைங்களாம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. வராத ஞானம்லாம் பிச்சுக்கிட்டு அடிக்கும். அல்லேலூயா. இந்த வேலையை கர்த்தருக்காக செய்து பார். செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்காக செய்து பார். அதில் இருக்கிற மேன்மையை நீ கட்டாயம் பார்ப்பார். அல்லேலூயா. எல்லாம் தலைகீழா மாறிடும். எல்லாம் என்ன செஞ்சிடும்? தலைகீழா. அல்லேலூயா. ஏன் தலைகீழா தெரியுது? நான் எங்க இருந்து ஆண்டவரை பார்க்கல, கிறிஸ்துவுக்குள் இருந்து நான் உலகத்தை பார்க்கறதுனால எனக்கு எல்லாமே எப்படி தெரியுது? தலைகீழா தெரியுது. எடக்கு முடக்கா தெரியுது, பிரச்சனையா தெரியுது. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்து ஒருத்தன் பார்த்தாம்னா எல்லாம் நேர்த்தியா தெரியும். என்னை கர்த்தர் நேர்த்தியா நடத்துகிறார். கர்த்தர் என்னை செம்மையா நடத்துகிறார். கர்த்தர் என்னை ஒரு திட்டத்துக்காக நடத்துகிறார். கர்த்தர் என்னை மகிமைக்காக நடத்துகிறார். ஆனால் இந்த இடத்துக்கு வரணும்னா கொஞ்சம் நம்ம அவரோட நெருங்கி ஜீவிக்கணும், அவரோட நெருங்கி பழகணும், அவரோட நெருங்கி நடக்கணும். அவர் மேலே தனிப்பட்ட விதத்தில் ஒரு பேஷன் வரணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா.
அப்போ எனக்கு ஆசீர்வாதம் அல்ல, நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டு, எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அப்பாவை நான் அறிஞ்சிக்கிட்டேன், எங்கள் அப்பாவை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். இதுதான் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய மேன்மை. அல்லேலூயா. அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, என் இருதயம் யார்கிட்ட போகணும்னு துடிக்கி ஆண்டவர்கிட்ட, இன்னும் என் இருதயம் யார்கிட்ட நெருங்கணும்னு துடிக்கி தேவன்கிட்ட நெருங்கணும்னு துடிக்கி, இன்னும் நான் அவருக்காக வாழணும்னு யாருடைய இருதயம் துடிக்கி? தேவன். ஆமாம், தாவீதுடைய இருதயம் துடிக்கி. அல்லேலூயா. என் 100% கவனத்தையும் யார் பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் 100% கவனம். ஆராதிக்கும் போது 100%. ஆராதிக்கும் போது எத்தனை சதவீதம்? 50 + 50 இல்லை. ஆராதனை ஆராதனை. கவனத்தை தீய வைக்க. அல்லேலூயா. ஆராதனை முழு கவனமும் ஆராதனைக்குள்ளதான். முழு கவனம். வேதத்தை வசனத்தை கேட்கும் போது 100% கவனமும் யார்தான்? தேவனுடைய வார்த்தையின் மேல மட்டும்தான். ஐயோ, சிக்கன் எடுத்துட்டு வந்தனே, போய் எப்போ வைக்க? அல்லேலூயா. எத்தனை பேர் 100% ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்க? அல்லேலூயா வராது. 100% ஆலயத்துக்கு வந்துட்டனா இனி ஃபுல் கவனமும் தேவனுடைய வார்த்தை, ஆராதனை, பாடல், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு, அசைவாடுதல், ஆட்கொள்ளுதல், அவரோடு நடக்கிறது, அவரோடு பழகுவது, அவர் தருகிற பிரசனம், இது மேல மட்டும்தான் 100% கவனம். அல்லேலூயா. எப்பண்டா 12 ஆகும் இல்ல, எப்பண்டா 1 ஆகும் இல்ல, என் 100% என் கவனம் முழுவதையும் அவர் எடுத்துக் கொள்வாராக. என் பரலோகம் எடுத்துக் கொள்வதாக. என் தகப்பன் எடுத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. 100% கவனமும் அவர் மேல இல்லாததுனாலதான் பசி எடுத்தா நமக்கு தெரியுது. 100% கவனம் அவர் மேல இருந்தா பசி தெரியுமா? கல்யாணம் எங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆன ஜனவரி 19 எங்களுக்கு பசியே எடுக்கல பாருங்களேன். ஏன் 4 மணிக்கு தான் சாப்பிட விட்டாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். 4 3 மணிக்கா? அதுக்கு ஏன் முறைக்க? அல்ல, பசியே எடுக்கல. ஏங்க எடுக்கல? அது உங்களுக்கு தானே பாஸ்டர் தெரியும். ஏன்னு எங்களை போட்டு உயிரை வாங்குது. ஏன்னா நீங்களும் அந்த அனுபவத்துல தானே வந்தீங்க. கல்யாணம் எடுக்கும், கல்யாணத்தை பத்தி பேசிட்டாலே மனுஷனுக்கு எது போயிருது? பசியே போயிருது. ஆனா ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் போது மட்டும்தான் பசி எடுக்கிறது தெரியுது. என்னலாமோ குடலை பரட்டுறது தெரியுது, உருட்டுறது தெரியுது, கை கால் வலிக்கிறது. 100% கவனம் இல்லைன்னா பசி எடுக்கிறது என்ன செஞ்சிடும்? சில பேருக்கு பசி எடுத்தாலும் அது பசி எடுத்தது மாதிரியே தெரியாது. ஏன்னா கவனம் ஃபுல்லா எங்க? கர்த்தருடைய வார்த்தை, சத்திய வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை, நித்தியமான வார்த்தை. அல்லேலூயா. ஆமா பாஸ்டர், நீங்க என்ன பேசுவீங்க? பேசுங்க. அவனுக்கு வந்தாதான் தெரியும். என் வயிறை பத்தி எனக்கு தான் தெரியும். 1 மணிக்கு கொடுக்கலன்னா என் வயிறு என்னை படுத்துற பாடு எனக்கு தான் பாஸ்டர் தெரியும். நீங்கள் போய் சௌரியமாக போய் 2 மணிக்கு சாப்பிடுவிய பழகிட்டீங்க. நான் என்ன சொல்ல வாரோம்னா, யாராக இருந்தாலும் 100% என் கவனம் அவர் மேலே வந்துட்டுனா எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, காடானாலும் மேடானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் ஆடானாலும். பாடுங்க, மைக் எங்க இருக்கு? பாடுங்கம்மா. என் ஆண்டவர்க்கு எல்லாரும் பாடுங்க. தொண்டு செய்வேன் என்றும்
தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 100% ஆண்டவர் மேல ஆண்டவர் கவனத்தை எடுத்துக்கிட்டாருன்னா, பச்சையே தெரியல அப்படின்னா ஆண்டவரோட நடக்கிறவனுக்கு வழி தெரியுமா? நான் சொல்ற வழி இந்த வழி, மனசுல இருக்கிற வழி. ஏன் வழி தெரியல அப்படின்னா, யாரோட நடக்கான்? கர்த்தர் இவனோட நடக்கிறாரு, அவரோடு கூட கர்த்தர் நடக்கிறார். இவன் கர்த்தரோட நடக்கிறதுனால வழி தெரியல, கஷ்டம் தெரியல, உபத்திரவம் தெரியல. யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் அதை பற்றி நினைவு இருக்கும். யாரையும் நம்ம இழந்துட்டோங்கிற நினைவு நமக்குள்ள, ஆனால் அதை குறிச்சதான வழி இருக்காது. ஏன்னா நான் கர்த்தரோட நடக்கிறேன். புரியல. கர்த்தரோட நடக்கிறவனுக்கு தான் வழி தெரியாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையிலும் என் மனைவி கையை நான் பிடிச்சு, என் கையை அவ பிடிச்சு நடக்கிறதுனால 4 மாசம் கர்ப்பமா இருக்கிற வேலையில வீட்டை விட்டு வெளியே பத்திட்டாங்க என்னையும் மனைவியும். ஆனா 2 பேரும் கை பிடிச்சதுனால நினைவு இருந்தது, வழி தெரியல. ஆனா இன்னொருவர் எங்கள் கரத்தை பிடித்தார். அதனால எங்களுக்கு எந்த வழியும் என்ன செய்யவில்லை, தெரியவே இல்லை. இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்துகிறார். இந்நாள் வரைக்கும் அவரோட நான் நடக்கிறதுனால, என்னோடு அவர் நடக்கிறதுனால எந்த வழியும் எனக்கு பெருசா தெரியல, எந்த பிரச்சனையும் எனக்கு பெருசா தெரியல, எந்த அவமானமும் எனக்கு பெருசா தெரியல, எந்த கேள்வியும் எனக்கு பெருசா தெரியல, எந்த நிந்தையும் எனக்கு பெருசா தெரியல, எந்த பரியாசமும் எனக்கு பெருசா தெரியல. என்ன திக்கற்றவன் சொன்னாங்க, அநாதன்னு சொன்னாங்க, விதவன் சொன்னாங்க, ஒன்னத்துக்கு ஆகாதவன் சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா கர்த்தரோடு நான் நடக்கிறேன், அவர் என்னோடு நடந்து வருகிறார். புரிஞ்சவங்க மாத்திர கையை தட்டி தேவரை மகிமைப்படுது. Walk with Christ. Amen. Hallelujah. அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு எந்த கஷ்டம் அப்படி நினைக்காதீங்க. அவன் ஆண்டவரோட நடக்கிறதுனால தான் நடக்கான். ஆண்டவரோட நடங்க, வழி தெரியாது. வழி இருக்கும், ஆனால் நினைவு இருக்கும், ஆனால் வழி தெரியாது. அவரை மாதிரி நமக்கு துணையாளர் யாருமே கிடையாது. அவரை மாதிரி அவருக்கு இணை எந்த துணையும் இருக்காது. அந்த துணைக்கு இணை எதுவுமே. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு நடக்கிறவன், வழி இருந்தாலும் ஆண்டவரோடு நடக்கிறவன் வழி விலகவே மாட்டான். ஆண்டவரோடு நடக்கிறவன், அவன் யார் ஒருவரோடு கூட கர்த்தர் நடக்கிறாங்களோ அவன் எந்த வழி வந்தாலும் வழி விலகவே மாட்டான். அநேகர் வழி வந்ததுனாலேயே வழி விலகி போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் வழி வந்ததுனால வழி விலகி போயிட்டாங்க. வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, வந்தது எந்தது. அவங்க வழி விலகினதுக்கு காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய வலி, இழப்பு, கஷ்டம், பத்திரவம். இதனால் அவங்க வழி விலகி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, என்ன வழி வந்தாலும் அவரை புரிஞ்சுக்கிடுவாங்க. எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றது சாதாரணமான விஷயம் இல்லை. உன்னை இழந்த பிறகும், இவ்வளவு கேள்வியை கேட்ட பிறகும் அவரை சார்ந்து கொள்வதில் உச்சத்தை தொடரான் அப்படின்னா, இந்த 42வது சங்கீதம் தாவீது சங்கீதக்காரன் தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த தாகத்தினுடைய உச்சத்தை காண்பிக்கு. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஓ ரிபல் கபா ரகந்தன் ஆழத்தை தேவன் மேலே வச்சிருக்கிற தாகத்தின் உச்சத்தை காமிக்கு. தேவன் மேல் ஒத்தன் சார்ந்து கொள்ளுகிற உச்ச நிலைமையை காண்பிக்கு. வழி இருக்கு, ஆனால் ஆண்டவரை முழுவதுமாய் ஒருத்தன் என்ன செய்கிறான், சார்ந்து கொள்ளுகிறான். உச்சம் தொடுறான் பாருங்க, உச்சம் தொடுறான் பாருங்க.
உச்சம் தொடுறான் பாருங்க. அதுதான் அந்த 42வது சங்கீதம். வசனம் நீங்க ஒவ்வொரு வார்த்தையை வாசிக்கும் போது நீங்க பார்க்கும்போது பாருங்க, 4 வாசிக்கும் போது 5 என் ஆத்துமாவே, சத்தமா சொல்லுங்க, ஏன் வாசிங்கம்மா, 5 வாசிங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இன்னும் அவரை துதியில ஒரு உச்சம். என் ஆத்துமாவே நீயே அவரையே நோக்கி என்ன சொல்றார்? அவரையே காத்திரு. நம்பிக்கையில ஒரு உச்சம். அல்லேலூயா. உன்னை அள வைக்கிறான், கேள்வி கேட்கிறான், பரியாசம் பண்றான். ஆனா இவர் எந்த உச்சத்தை காமிக்கிறாரு? நம்பிக்கையில ஒரு உச்சத்தை காமிக்கிறாரு. என் ஆத்துமாவே அவரை நோக்கி காத்துரு, அவரை மட்டும் நம்பிரு. உச்சம். அல்லேலூயா. நம்பிக்கையின் உச்சம் யார் என்று பார்த்தால் தாவீதை காட்டி கொடுக்கு வேதம். துதியின் உச்சம், நான் இன்னும் அவரை என்ன செய்வேன்? துதிப்பேன். நல்லா இருக்கும் போது துதிக்கிறது வேறங்க. ஆனா ஒண்ணுமே நல்லா இல்லைங்கும் போது துதிக்காம பாருங்க, அவன் துதியில உச்சம் தொற்றான்னு அர்த்தம். எதுவுமே நல்லா இல்ல, எதுவுமே என்ன சுற்றி நல்லா இல்ல, எல்லா பக்கமும் வலி, வேதனை, அவமானம், நிந்தை, பரியாசம். ஆனா நான் அவரை என்ன செய்வேன்? இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. அல்லேலூயா. என் துன்பத்தை காரணம் காட்டி, நான் இழந்ததை காரணம் காட்டி, இவன் சாபம், இவன் வீட்டை என்ன செய்யல, விடல. என் துன்பத்தை காரணம் காட்டி, நான் இழந்ததை காரணம் காட்டி, என்னலாமோ யாரெல்லாமோ என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். சாபம் விடல, பாவம் பண்ணன அநியாயம், அப்படி இப்படின்னு பலர் பல விதமா என்ன செய்யறாங்க? பேசுகிறாங்க. அல்லேலூயா. இந்த பாதையில, இந்த கேள்வி நிறைஞ்ச இந்த பாதையில யாரும் என் கூட வர முடியாது ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் என் கூட வர முடியும். அவர் மாத்திரமே வரக்கூடிய ஒரு பாதையில உங்களை கர்த்தர் நடத்துறாருன்னா அது ஆச்சரியமானது. அவர் மாத்திரம் என் கூட வருவார். யாரும் அந்த பாதையில என் கூட வர மாட்டாங்க. நிரந்தரம் யாருமே இல்லவே இல்லை. அவர் மாத்திரம் என் கூட வருவார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர் மாத்திரம் என் கூட அல்லேலூயா வருவார். அல்லேலூயா. அப்போ இவ்வளவு வலியோ ஏன் அனுமதிக்கிறார்னா, இந்த வலியை இந்த வலியெல்லாம் கர்த்தர் ஏன் அனுமதிச்சார் அப்படின்னா, இந்த வலி உள்ளவனை கொண்டுதான் வலி நிறைந்த அநேகருக்கு ஊழியத்தை செய்ய போறாரு கர்த்தர். உன்னை மட்டும் ஏன் இந்த பாதையில நடத்தினாரானா, இதன் மாதிரி பாதையில நடக்கிற அநேகருக்கு உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஊழியத்தை செய்ய போறார். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வலியை அனுமதிச்சாரு? ஏன் ஆண்டவர் இந்த அவமானத்தை எனக்கு அனுமதிச்சார்? ஏன் ஆண்டவர் இந்த துன்பத்தை எனக்கு அனுபவிச்சார்? இதை மாறி துன்பப்பட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஏன் குடிகார கணவனை கர்த்தர் தந்தார்? ஏன் அநேக குடிகார கணவருக்காக நீ ஜெபிக்கணுங்களுக்காக தான் அப்படிப்பட்டதை கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. ஏன்னா ஒன்னால தான் வலி உள்ளவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். ஒருத்த எந்த பாதையில போறானோ அந்த பாதையில போனவன் தான் அந்த பாதையில வர்றவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. இளம் வயதில் கணவனை இழந்தவங்களுக்கு தான், கணவனை இழந்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். ஒரு அண்ணன் சென்னையில் கேன்சரில் பாதிக்கப்பட்டு, கேன்சரில் வலி நிறைந்த கேன்சரில் பாதிக்கப்பட்டு இருந்தார். கர்த்தர் அவரை அற்புதமாய் சுகமாக்கினார். இப்போ அவர் ஓடி ஓடி ஊழியம் பண்ணுற, யாருக்கு தெரியுமா ஊழியம் பண்ணுறாரு? யாரெல்லாம் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு? ஓடி ஓடி ஊழியம் பண்ணுறாரு. ஏன்? அந்த கேன்சர் வந்தால் என்ன வலி இருக்கும்னு யாருக்கு தெரியுது? அல்லேலூயா. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா ஏசப்பா ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஏன்? அவன் அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே ஒரு நாள் போயிருக்கான்.
என் மனைவிக்கு கர்ப்ப வேதனை வந்துட்டு 24 ஹவர்ஸ் பிள்ளைய பக்கத்துக்கு போராடுறாங்க ஹாஸ்பிட்டலில். என்ன செய்கிறாங்க? டாக்டர் இல்லை, நர்ஸ் தான். இவளும் கடந்து போராடுறா. அங்கே நடக்கிறா, என்னெல்லாமோ செய்து பார்க்குறாங்க. அவன் தலை பெருசாக இருந்ததுனால என்ன செய்ய முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது பிரசவம் பண்ணிருந்த என்ன செய்கிறாங்க, 24 ஹவர்ஸு தண்ணி குடம் உடஞ்சிருச்சு. காலையில் தான் டாக்டர் வராங்க, வந்து சத்தம் போடுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு உடஞ்சி பிள்ளை செத்துரும், இல்லைன்னா அவங்களுக்கு எதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கள, ஜோசுவா சத்தம் போடாதம்மா, சத்தம். ஜோசுவா பிறக்கும்போது பயங்கரமாக சத்தம் போடுறாங்க டாக்டர். அவங்களுக்கு உயிருக்கு என்ன ஆயிட்டுனா யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் அங்கே இருந்து நடந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளணுப்பான்னு ஜெபிக்கிறேன். அவங்க கூட நடக்கிறேன். உடனே டாக்டர் வந்து வெரசலாக டக்குன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. சீக்கிரம் போங்க. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு, ஆம்புலன்ஸுக்கு முன்னால் நான் பைக்கில் போகிறேன், ஆம்புலன்ஸ் போகுது, கேட்டு அடைச்சிட்டாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணுறேன், லேலூயா காப்பாற்றுங்கப்பா, தாயையும் சேயையும் பத்திரமா எங்கள் கையில் நீங்கள் என்ன செய்யுங்கப்பா, தாங்க ஆண்டவரே. இப்போ ஆம்புலன்ஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஜெபம் வந்துடும், என்னை அறியாமலே வந்துடும். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாலே என்ன வந்துடுது, அறியாமலே ஒரு சத்தம், என்ன, ஆண்டவரே காப்பாற்றுங்க, ஆண்டவரே ரட்சிங்க. லேலூயா. ஏன்? அந்த வழியில் போனதுனால தான் அந்த வழியில் இருக்கிறவனுக்காக ஜெபிக்க முடியும். குடிகார கணவரை கட்டி சீரழிஞ்சவங்க தான் அந்த வழி தெரியும். பிள்ளையால் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். இல்லை, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் அனுமதித்தது எல்லாமே ஒரு புரிதலுக்காக தான். நான் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். எங்க நேரத்தை ரொம்ப பாரம். திருவிருந்து கொடுத்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரனை ஒருத்த வெட்டி கொண்டுட்டான். மிஷனரி ஊழியர்கள் வெட்டி கொண்டுட்டாங்க. சென்னை பட்டணத்தில் ஒரு இளம் ஊழியக்காரி தன் கணவரை இழந்துட்டாங்க. 2 பிள்ளைய விட்டுட்டு கணவர் இறந்து போனார். அடுத்து அந்த ஊழியத்தை அந்த சகோதரி தான் நடத்தணும். இளம் வயது கணவரை என்ன செஞ்சிட்டாரு, இழந்து போனார்கள். இன்னைக்கு அநேக விதவைகளுக்கு அந்த அம்மாவை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார், ஊழியம் செய்ய வைக்கிறார். சில நேரங்களில் வலியை தந்து தான் கர்த்தர் நமக்கு புரிதலை தருவார். நீங்க புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இந்த வழியில என்ன நடத்துறாருன்னா என்ன வச்சு கர்த்தர் ஊழியம் பண்ண வைக்க போறாருன்னு அர்த்தம். இந்த வழியை என கர்த்தர் அனுமதிச்சாருன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த வழி உங்களுக்கு வருது அப்படின்னா ஆமே சோத்திரம், உங்களை கொண்டு அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார், செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இழப்புல இருக்கிறவன், இடிஞ்சு போய் இருக்கிறவன், அவ்வளவுதான் வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கிறவனுக்கு நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. அல்லேலூயா. எந்த வருமானமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம 4 மாத கர்ப்பமா இருந்த என்னை மனைவியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. மாசம் 3000 ரூபாய் தான் எங்க பாஸ்டர் எனக்கு கொடுப்பார். 2800 ரூபாய் வீட்டு வாடகை. எந்த நம்பிக்கையில வெளியே வந்தோம், அவர் நடத்தினார். அந்த நம்பிக்கையில வந்தோம், அந்த பாதையில கர்த்தர் எங்களை நடத்தினார். இன்னைக்கு அநேகருக்கு அந்த வழியில ஊழியம் செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவர். உன்னை நடத்துவாரப்பா, உன்னை போஷிப்பா, உன்னை கைவிட மாட்டான், உன் அழைப்பு உன்னை கைவிடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் எங்களை செய்ய வைத்திருக்கிறார். ஒரு வழியை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா நீங்க பெரிய ஊழியத்தை செய்ய போகிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, வழியை கர்த்தர் அனுமதிச்சார்னா என்னை கொண்டு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ரூத்தை பாருங்க. ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் தன் கணவனை இழந்து, மாமனாரை இழந்து, மச்சானை இழந்து நிற்கிறார். தனித்தவளா இந்த கசப்பெல்லாம் விழுங்கிட்டாங்க. கசப்பை விழுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல.
எல்லாராலையும் கசப்பை என்ன செய்ய முடியாது, விழுங்கவே. எல்லாராலையும் வலியை என்ன செய்ய முடியாது, விழுங்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் இல்லை அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை என் கண்ணு முன்னால் நான் ஜெபிக்கும்போது சில பேர் வந்துட்டு போனாங்க. அல்ல, நான் ஜெபிக்கும்போது சில வழி நிறைஞ்சவங்க, இழக்கக்கூடாததை இழந்தவங்கெல்லாம் என் கண்ணு முன்னால் நான் யோசித்து பார்த்தேன். இவங்களுக்கு என்னப்பா பதில்? இவங்களுக்கு பதில் சொல்ல ஏன்ட என்ன இல்லை, வார்த்தை இல்லை, எந்த இது இல்லைப்பா. நான் ஒரு 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 எந்த விதத்திலே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒரு வழி இல்லாதவனாக நிற்கிறேன், ஒரு வாக்கற்றவனாக நிற்கிறேன், வக்கத்து போய் நிற்கிறேனே ஆண்டவரே. அப்போ ஆண்டவரை சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, ரூத்துட்ட போய் பேச சொல்ல. புரியலை. வேதாகமத்தில் ரூத்துன்னு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாட்ட போய் பேச சொல்லு. யோபு, வேதாகமத்தில் யோபுன்னு ஒரு மனுஷன் இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் பேச சொல்லு. அல்லேலூயா. அவன் தாவீதுன்னு ஒரு மனுஷன் இருக்கான் வேதாகமத்தில், அவன்கிட்ட போய் பேச சொல்லு. எப்பா ரூத்து இழந்ததை விட அப்பா நீ இழந்து நிற்க. அல்லேலூயா. ரூத்துட்ட போய் பேச சொல்லு. தெரியும் அந்த இழப்பில் அந்த அம்மா எப்படி நின்னாங்க. யோபு கிட்ட போய் பேச சொல்லு. தெரியும் கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க தான் உனக்கு பதில் அப்படின்னாரு கர்த்தர். உன் கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னா உனக்கு பதில் யாரு? யோபு தான் பதில், ரூத்து தான் பதில், தாவீது தான் பதில், பவுல் பதில். உங்களுக்கு உற்சாகமே வரல. யார் தான் பதில்? அல்லேலூயா. நடக்காதது நடந்துட்டு ஆண்டவரே, இதுக்கு என்ன பதில்? ஏன் இதை செஞ்சீங்க? கேள்விக்கு மேல கேள்வி ஆண்டவர் மேல கேட்கிறோம். பதில் தாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். பவுலை பதிலா வச்சிருக்கிறார். பவுலை விட இங்க யாராவது துன்பப்பட்டவங்க இருக்கீங்களா? பவுலை விட இழந்தவங்க யாராவது இருக்கீங்களா? யோபுவை விட இழந்தவங்க யாராவது? எத்தனை பிள்ளைங்க இழந்தான் யோபு? எத்தனை பிள்ளை இழந்தான்? எத்தனை? சௌந்தரியம், அழகு. அந்த பிள்ளைகளை போல பூமி எங்க ஒருத்தருமே 10 பிள்ளை இழந்தான். சொல்றான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பதில் அவர் தான். பதில் அவர் தான். அல்லேலூயா. பவுலை பாருங்க. அதிகமாய் அடிக்கப்பட்டேன், அதிகமாய் கப்பர் சேதம், அதிகம் 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 அதிகம். தான் ஒரே 2 பிள்ளை, தீமோத்தேயு. ஆமென். ஆமாம், அந்த ஆந்திரா ஓசூரில், ஆமாம் ஒரிசாவில் கிரகாம் ஸ்டைல் 2 பிள்ளைங்களை கொளுத்திட்டாங்க. காருக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க காருக்குள்ளே ஊழியத்தின் அலுப்புல குஷ்டரோகிகளுக்கு ஊழியம் செஞ்ச வந்த மாராசன் உள்ள வச்சு தீய வச்சு கொளுத்திட்டான். போய் பதில் கேளுங்களேன், அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. பிகாஸ் ஹிஸ் லீவ், அவர் வாழ்கிறார். யார் வாழ்றாராம்? கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். Because he lives, I can't face tomorrow. ஆமென். பதில் யாரு? கிரகாம் ஸ்டைனுடைய மனைவி பதில் சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. பெரிய இழப்பு. அல்லேலூயா. நான் வேதாகமத்தை திருப்பும் போதெல்லாம் பவுலை பார்த்து அநேக பதிலை கண்டுபிடிச்சிருக்கிறேன். எனக்கு பதிலா பவுலை கர்த்தர் தந்தார். எனக்கு பதில் இந்த வேதாகமம் தந்தது. இதை பாருடா, ரூத்தை பாரு. ரூத்தை விடையா நீ இழந்துட்ட. அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து ரூத்துட்ட என்ன பதில் கிடைச்சது? நமக்கு தெரியாத ஒரு கிறிஸ்துவை ரூத்து அறிஞ்சு வைத்திருந்தாள். நமக்கு தெரியாத ஒரு ஆண்டவர் யாருக்கு தெரிஞ்சது? நமக்கு புரியாத ஒரு ஆண்டவர் யோபுக்கு தெரிஞ்சது. நமக்கு தெரியாத ஒரு கிறிஸ்து பவுலுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. எனக்கு தெரியாத, நான் புரிந்து கொள்ளாத, என் மூளைக்கு விளங்காத ஒரு கிறிஸ்து பவுல் அறிந்து வைத்திருந்தார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவது எனக்கு ஆதாயம்.
ஏன் ஏன் அவகிட்ட போன்னு கர்த்தர் சொல்றாரு? ஏன் கிரகாம் ஸ்டைன் வைஃப் கிட்ட போ? ஏன் ஒவ்வொரு மிஷனரி வாழ்க்கை எடுத்து பார் ஏன் சொல்றாரு? எனக்கு தெரியாத ஒரு கிறிஸ்துவ அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் என்னமோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆண்டவரை கொஞ்சம் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு அறியாத எட்டாத அவருடைய அன்பை ஒரு சில காட்டு மராண்டி அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஜீசஸ் அவருடைய அன்பை பத்தி அவனுக்கு தெரியும். அவருடைய புரிதலை பத்தி அவருக்கு தெரியும். யோபுவுக்கு தெரியுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாள் என் சொந்த கண் அவரை பார்க்கும். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த உங்களுக்கு தெரியாத கிறிஸ்து ரூத் அறிந்து வைத்திருக்கிறாள். மகளே, நான் அறிந்து வைத்திருப்பது குறைவு, என் அறிவு குறைவு. நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. சின்ன கஷ்டம் வந்தோடனே இயேசு யாருன்னு சொல்றேன்னு, அவர்லாம் ஒரு சாமி, அவர்லாம் ஒரு ஆண்டவர், ஈஸியா பேசிடுறோம். ஆனா நமக்கு தெரியாத ஒரு ஆண்டவரை ரூத் அறிஞ்சு வச்சிருக்கிறார். திரும்பி போவதை குறித்து பேசாத. உன் தேவன் தான் என் தேவன். நீ மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன். எனக்கு அவர் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் சபைக்கு என்ன செய்யட்டும், வரட்டும். அல்லேலூயா. வேற எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆமே. இந்த பாதையில போனவன் ஆண்டவரை கற்றுக்கொண்டது மாதிரி வேற எவனும் கற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். இவங்க ஆண்டவரை அந்த அளவுக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க, சத்தமா சொல்லுங்க, எந்த நிலைமையில் இருந்தாலும் இது எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இவங்கிட்ட போனாதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விதமாக நம்மளால் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ளவே. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி பவுலை இப்படிலாம் கற்றுக்கிட்டீங்க? வலி. இந்த வலி எனக்கு அநேக காரியங்களை ஆண்டவரை குறித்து என்ன செய்தது, எனக்கு கற்று கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன குறை பாஸ்டர்? ராசாத்தி, உனக்கு 7 தலைமுறைக்கு நாங்கள் என்ன செய்யலாம், வச்சு தின்னு தீர்த்தாலும் என்ன செய்ய முடியாது. தினமும் தின்னு தீர்த்தாலும் 7 தலைமுறைக்கு என்ன செய்யாது, குறையவே. எங்களுக்கு என்ன பாஸ்டர் குறை? எங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு என்ன கஷ்டம்? அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்கு நாங்கள் திருப்தியாக இருக்கிறோம். இது எதுக்குள்ள திருப்தியாக இருக்கிறாங்க? நிரந்தரமில்லாத உலக காரியத்தில் திருப்தியா? இதுக்கு பேர் திருப்தி இல்லை, இது பேர் மயங்கி கிடப்பது. இதுக்கு பேர் என்னது? இது பேர் என்னது? பொல்லாத உலகத்தில் மயங்கி கிடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு 7 தலைமுறைக்கு இல்லைங்கிறது இல்லை ஆண்டவரே. 7 தலைமுறைக்கு இருக்குங்கிற சந்தோஷம் எனக்கு இல்லை. நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார். அது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் கூட. அதை நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாமாய், இந்த வானத்துக்கு கீழே பாடுங்கம்மா, எல்லாமாய் மாயை மாயை மாயை, எல்லா மாயை மாயை மாயை, எல்லா மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை. அல்லேலூயா.
அப்போது ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் எனக்கு மன்னிக்க முடிஞ்சது. 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன், சாரி. நம்ம இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு ஏகப்பட்டது விஷயம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த மிச்சத்தையே கொண்டு போயிட்டு இருக்கிறேன். மிச்சமானது ஏகப்பட்டது. போன வாரமும் மிச்சம் வச்சாச்சு. என்ன ரொம்ப உங்களை பாடாப்படுத்த விரும்பலை. அல்லேலூயா. இதே உங்களுக்கு பெரிய பாடாக மாறிடும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நான் ஆண்டவரை புரிஞ்சிக்கிட்டதுனால தான் நான் மன்னிக்க பழகிட்டேன். புரியலையா உங்களுக்கு? யாரை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் மன்னிக்க பழகிட்டேன்? ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டதுனால மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு தானாக வந்துட்டு. இந்த வலியை ஏன் கர்த்தர் கொடுக்குறாரு? இந்த வலியை தந்தவங்களை மன்னிக்கிறதுக்காக தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு யார் வேணாலும் வலியை தந்திருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம், கேலி பேச்சு பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், சாபம் விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக மன்னிப்பாங்க. ஒரு அழகான ஒரு தங்கச்சி சொன்னான், மன்னிக்காதவங்களுக்கு யாரே இருக்க மாட்டாங்களாம், ஃப்ரெண்ட்ஸே. மன்னிக்காதவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களாம், ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்களாம். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை இந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். ஒரு சின்ன பிள்ளை அழகாக சொல்லுச்சு, மன்னிக்காதவங்களுக்கு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்கன்னு அந்த மழலை பேச்சில் அழகாக சொல்லுது. அது என்ன ரொம்ப தொட்டுது. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு ஒருத்தன் சிநேகிதனாக இருக்காம்னா அவன் மன்னிக்கிறவனாக இருப்பான். பாஸ்டர், அவங்க பண்ண துரோகத்துக்கு அவங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே இல்லை. நீங்கள் தேவனை புரிஞ்சுக்கிட்டா மன்னிச்சிருவீங்க. தேவனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்வீங்க? மன்னிப்பு தானாக உங்கள் வாழ்க்கையில் வந்தே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஆண்டவர் என்னை அநேக காரியத்திலிருந்து என்னை மீட்டு 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 எடுத்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டதுனால, ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொண்டதுனால என்னை அநேக காரியத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்துக்கிட்டே இருக்கிறார், உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார், என்னை உருமாற்றி கொண்டே இருக்கிறார். எதனால்? நான் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டதுனால. அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பற்றி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலை, தேவனை புரிந்து கொள்வது. அந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வரட்டும். தேவனை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வர முடியாத அந்த வழியிலிருந்து வெளியே வந்துடலாம். சில பேருக்கு சில வழியிலிருந்து என்ன செய்ய முடியல, வெளியவே, சில அவமானத்திலிருந்து வெளியவே, சில கஷ்டத்திலிருந்து வெளியவே, சில கவலையிலிருந்து வெளியவே. ஆனால் ஆண்டவர்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வர முடியாத எந்த வழியிலிருந்து உங்களை எளிதாக வெளியே வந்துடலாம். ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு வழி பெருசாக தெரியவே தெரியாது. பாஸ்டர், அவனுக்கு வந்தால் தான் பாஸ்டர் தெரியும். இல்லை ஆண்டவருக்கே வந்திருக்கு. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ என்ன மட்டும் என் மேலே மட்டும் உன் கண்ணை வச்சுட்டனா உன்னால் எல்லா ஆசையை விட்டு வெளியே. இப்போ உலகம் மாயன்னு தெரியுது. அம்மா மாயைக்கு பின்னால் தான் எது போகுது? மனசு பின்னாலே. அதுக்கு மேலே தான் என்ன செய்யுது? மனசு ஆசையே படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே கண் வைக்காததுனால, ஆண்டவர் மேலே தான் ஆசைய, விருப்பத்தை, வாஞ்சைய, சங்கீதக்காரர் என்ன சொல்றான்? ஆத்மா உங்க மேலேயே தாகமாக இருக்கிறது. அந்த தாகம் இல்லாததுனால தான் நமக்கு உலக ஆசை வருது. ஏன் உலக ஆசை வருது? நமக்கு யார் மேலே ஆசை இல்லை? ஜபத்தின் மேலே ஆசை இல்லை, பைபிள் மேலே ஆசை இல்லை, ஆண்டவர் மேலே ஆசை இல்லை, ஆராதனை மேலே ஆசை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஆசை இல்லை. இந்த ஆசை இல்லாததுனால தான் உலக ஆசை தானா தலைவிரிச்சு என்ன செய்யுது? ஆடுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே ஆசை இல்லாதவன் உலக ஆசைக்கு கண்டிப்பா தோற்றுவான். அல்லேலூயா. உலக ஆசையில கண்டிப்பா ஆண்டவர் மேல தாகம் இல்லாதவன், ஆண்டவர் மேல விருப்பம் இல்லாதவன், ஆண்டவர் மேல ஆசை இல்லாதவன் எந்த ஆசையில தோற்றுவான்? உலக ஆசையில அவன் தோற்று போவான். இந்த வழியில் அவன் என்ன செஞ்சிருவான்? தோற்று போவான். இந்த வார்த்தை நிமித்தம் அவன் என்ன செய்வான்? தோற்று போவான். ஆண்டவர் மேல் தாகமா இருக்கிறவன் எந்த வார்த்தை எவன் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் சோர்ந்து போகவே மாட்டான். நெருக்கப்பட்டு நாங்க என்ன செய்கிறது இல்லை, ஒடுங்கி போகிறது இல்லை. நெருக்க இருக்கு, ஆனா மனுஷக்குள்ள ஒடுக்க இல்லை. அல்லேலூயா. நாங்க என்ன செஞ்சாலும் தள்ளப்பட்டும், தள்ளப்பட்டும், நெருக்கியும்
அவமானப்பட்டோம். எங்களுக்குள்ள எந்த ஒடுக்கமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த நிந்தையும் இல்லை. வலி இருக்கு, ஆனா உள்ள என்ன இல்லை? உள்ள என்ன இல்லை? கசப்பு இல்லை. வலி இருக்கு, ஆனா உள்ள என்ன இல்லை? கசப்பு இல்லை. ஏன் இல்லை? ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறேன். ஏன் இல்லை? ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கிறேன். ஏன் இல்லை? என் ஆத்மா அவனுக்கே காத்திருக்கிறது. உம்மை பார்க்க ஆசையாய், உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்த உம்முடைய மகிமைய வல்லமையும் என் கண்ணால என்ன செஞ்சேன்? கண்டேன். அவரை பார்த்து பழகினதுனால உலக ஆசை என்ன செய்ய முடியவே இல்லை, மேற்கொள்ளவே முடியவே இல்லை. எந்த ஆசைக்கு நீங்க தோத்து போனீங்களோ அந்த ஆசையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தாகம் எனக்குள்ள வரட்டும். ஆண்டவர் மேல தாகம் வந்துட்டுனா எந்த ஆசையும் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்கவே முடியாது. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. அவர் ஆண்டவரே மேலேயே என் ஆத்துமா தாகமா இருக்கு. இப்படி சொல்றவனை எந்த ஆசையும் மேற்கொள்ள முடியாது. பாஸ்டர், அந்த ஆசை மேற்கொள்ளுது, அந்த ஆசை வருது, அந்த ஆசையினால அந்த இச்சையினால நான் என்ன செய்யறேன்? விழுந்து அந்த ஆசைக்கு தோத்து போயிடுறேன். பாஸ்டர், இல்லப்பா, நீ ஆண்டவர் மேல தாகமா இல்லை. ஆண்டவர் மேல தாகமா இருந்தா இந்த ஆசை உன்னை என்ன செஞ்சிருக்க முடியாது, தோற்கடிச்சிருக்க. நீ தான் ஜெயிச்சிருப்ப. நீ ஆண்டவர் மேல தாகமாயிரு, ஜெயம் உனக்கு உண்டு. ஆண்டவர் மேல வாஞ்சையாரு, ஜெயம் உண்டு. ஜெபத்தின் மேல வாஞ்சையாயிரு, வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாரு, அவர் மேல வாஞ்சையாயிரு, நீ ஜெயம் கொள்ளுவாய். ஆசையை மட்டும் ஜெயிப்பீங்க நினைக்கீங்களா? எப்பேற்பட்ட வலி வந்தாலும் அவமானம் வந்தாலும் அதை நீங்க ஜெயிப்பீங்க. அதனால் தான் சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உங்கள் மேலே வாஞ்சையாய் அவன் தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. இப்படி கதறுகிறவனை கர்த்தர் ஒரு நாள் தோற்க விடமாட்டார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட கஷ்டத்தை, இப்படிப்பட்ட ஆசையை, இப்படிப்பட்ட மாயையான உலகத்தை ஜெயிக்க எனக்கு துணை செய்கிற உறவு யார் தான்? அவர் தான். அதனாலதான் அவர் மேல யாரா இருக்கிறார்? தாகமா. ஏன் சொல்றாரு என் ஆத்மா உங்க மேலே தாகமா இருக்குன்னு? ஏன் சொல்றாரு? ஏன்னா இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து எனக்கு துணை செஞ்சு என்னைய வெளியே கொண்டு வர இந்த தேவனால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இவரை மாறி எனக்கு துணை செய்யக்கூடிய உறவு யாருமே கிடையாது. சொல்லுங்க, இவரை மாறி துணை செய்யக்கூடிய உறவு வேற யாருமே. இந்த உறவு தான் என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தும் என்னை வெளியே கொண்டு வர முடியும். அதனால தான் நான் யார் மேல தாகமா இருக்கிறேன்? யார் மேல தாகமா இருக்கிறேன்? அவர் மேலேயே தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கடைசியா நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். என் ஆத்துமா அவர் மேலேயே தாகமா இருக்கிறது. என் ஆத்துமா அவர் மேலேயே வாஞ்சையா இருக்கிறது. என் எண்ணம் எல்லாம் அவர் மேலேயே இருக்கிறது. ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கு, எனக்கு இதுவே போதுமானது என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்காக நான் வருவேங்கிறாரு. உனக்காக நான் மாத்திரம்தான் வர முடியும். உனக்காக நான் மாத்திரம்தான் வர முடியும். உனக்காக நான் மாத்திரம் வருவேன். உனக்காக நான் மாத்திரம் வருவேன். யோபுவுக்காக அவர் மாத்திரம் வருவார். நீ எனக்காக மாத்திரம் நின்னல. இந்த வலி, இந்த வேதனை, இந்த அவமானம், இந்த கஷ்டத்துல எனக்காக நீ நின்னல. எனக்காக மாத்திரம் நீ நின்னல. உனக்காக மாத்திரமே நான் வருவேன். மறக்க முடியாத துயரத்தை உனக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆனா மறக்க முடியாத ஒரு உயரத்தை உனக்குள்ள வைக்க நான் வருவேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல நீங்க ஆராதிங்களே, நீங்க ஆராதிங்களே. எல்லாமே நீங்க தான் என்ன முன்னாடி வச்சல. எல்லாமே நீங்க தான் சொல்லி உன் கையை தூக்கி ஆராதிச்சல. எல்லாமே நீங்க தான் சொல்லி 100% ஆராதனை செஞ்சல. 100% என் வார்த்தையை கேட்டல. 100% என்ன நம்பினல்ல. உனக்காக மாத்திரம் நான் வருவேன். உனக்காக மாத்திரம்
நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாட்களை வச்சிருக்கிறேன், அந்த நாட்களை வச்சிருக்கிறேன், அந்த நாட்களை வச்சிருக்கிறேன். ஆமென். அந்த அற்புதம் தலைமுறை தலைமுறையா பேசும். அந்த அதிசயத்தை நீ தலைமுறை தலைமுறையா பேசுவ. உனக்கு நினைவு மட்டும்தான் இருக்கும், அந்த வலி இருக்காது, அந்த வலி இருக்காது, அந்த வலி இருக்காது. நீ இழந்ததை நினைச்சு அந்த நினைவு இருக்கும், ஆனா வலி இருக்காது, வலி இருக்காது, வலி இருக்காது. 10 பிள்ளைய இழந்தான் யோபு, ஆனா ஆனா அந்த நினைவு இருந்தது, ஆனா வலி இல்ல, வலியே இல்ல. கர்த்தர் வருவார், உனக்காக மாத்திரம் வருவார். நீ 4 தலைமுறையை பார்க்க வந்தவா, அவர் வருவார். எதை செய்யணுமோ அதை செய்ய வருவார். எதை உனக்கு செய்யணுமோ, எதை உனக்கு செய்யணுமோ, உன் பிள்ளைக்கு எதை செய்யணுமோ, உன் தலைமுறைக்கு என்ன செய்யணுமோ, உனக்காக என்ன செய்யணுமோ அதை செய்ய அவர் வருவார். அதை செய்ய அவர் வருவார். அதை செய்ய அவர் வருவார். நம்புறியா மகளே? நீ நம்புறியா? நீ விசுவாசிக்கிறியா? இன்னும் உங்களை துதிப்பம்பா, இன்னும் உங்களை போற்றுவம்பா, இன்னும் உங்களை ஆராதிப்பாண்டவரே, இன்னும் உங்களை நம்புவாண்டவரே. அவர் களத்துக்கு வருகிற நேரம் வருகிறது. He is coming, he is coming. அவர் களத்துக்கு வருகிற நேரம் வந்துட்டு, அவர் களத்துக்கு நேரம் வருகிற நேரம் வந்துட்டு, அவர் களத்திற்கு வருகிற நேரம் வந்து விட்டது. நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில நான் செய்வேன் மகளே. இந்த வழியில எனக்கு நின்னல்ல, வழி வந்த பிறகு அநேகர் வழியை விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வழியிலையும் ரூத்தே எனக்காக நீ நின்னல்ல, இந்த வழியை பெருசா பார்க்காம என்ன பெருசா பார்த்தல்ல, உனக்காக அவர் வருவார். ஆம்பளையாலாம் இருக்கீங்களா, எங்கேயும் போயிட்டீங்களான்னு தெரியல. கொஞ்சமாவது கையை தட்டுங்கய்யா, ஆண்டவரை ஆராதிங்கய்யா. எப்பண்டா முடிப்பார்னு நிக்காதீங்க. முடியல முடியல. இந்த காலத்திலே நீ இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு தான் இப்படி நிக்கலோ எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் தான் இப்படி நிக்கலோ? ஒவ்வொரு நேரமும் தப்பா வந்துட்டேனோ ஆண்டவரே நான் நினைப்பேன். தப்பான இடத்துல வந்து ஊழியத்தை செய்யறேனோன்னு நினைப்பேன். அப்படி நினைக்க வச்சிடாதுங்கய்யா. ஆண்டவர் என்ற ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட பேசுறார். நிக்க முடியாது. இனி வரப்போகிற காலத்துல நீ எப்படி நிக்க போற, உன் பிள்ளை எப்படி வளர்க்க போகிறார், நீ தானே மாதிரி. எப்பண்டா அவர் முடிப்பார், எப்பண்டா வீட்டுக்கு போலாமுங்கிற நினைவோட நிக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி தூர போடுயா. அல்லேலூயா. கொஞ்சமாவது உணர்வு அடையட்டும் சபை. இஷ்டத்துக்கு வராதிங்க, இஷ்டத்துக்கு ஆராதனைக்கு வராதிங்க. நேரத்துக்கு வந்து பழகுங்க. 10 மணிக்குனா 10 மணிக்கு வந்து பழகுங்கய்யா. என்ன சொல்லணும் எனக்கு தெரியல. கொஞ்சமாவது ஆண்டவருக்கு, கொஞ்சமாவது ஆண்டவரை கனம் பண்ணுங்கய்யா. கொஞ்சமாவது ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. கொஞ்சமாவது அவரை மதிங்க. கொஞ்சமாவது அவரை மதிங்க. அவர் அவ்வளவு இலக்காரமா போயிட்டாரா உங்களுக்கு? அவ்வளவு அலட்சியமா அவர் உங்களுக்கு? பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்றான், பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே என் தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல். கொஞ்சமாவது வாய தரங்கள, கொஞ்சமாவது வாய தரங்கள. கொஞ்சமாவது ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. இந்த உலகம் நிரந்தரம் இல்லையா? ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் புரட்டு போட்டுட்டு போயிடும். தலைகீழா மாத்தி விட்டுட்டு போயிடுவான். உனக்கு அவர் தான் நிரந்தரம், அவர் தான் சுதந்திரம், நித்திய சுதந்திரம் அவர் மட்டும்தான். நீ பார்க்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை. எனக்கு கர்த்தர் சொன்னது அவரை புரிஞ்சுக்கிட்டேன், அவரை புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா நீர் போதும் ஆண்டவரே. கையை தட்டி கடைசியா எல்லாரும் கையை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க.
வலி விலகலப்பா, வலி விலகல. நான் ஒரு பிள்ளைய தான் கொடுத்தேன், ஆனா யோபு 10 பிள்ளைய கொடுத்திருக்கிறாரு. மிஷினரிய பாருங்க. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். மிஷினரிய பாருங்க, வெட்டி கொள்ளுறாங்க. வட இந்தியாவில் இன்னைக்கும் வெட்டி கொள்றாங்க. நான் ரொம்ப துக்கப்பட்டது என்ன தெரியுமா? சிலரை கற்பழித்து விட்டார்கள் என்று நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு எப்படி ஊழியம் பண்ணுறாங்க? அவரை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும். சீனா தேசத்தில் தான் ஒரே பிள்ளைய, கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த தான் ஒரே பிள்ளைய அந்த 10 பேர் சேர்ந்து கற்பழித்து கொண்டுட்டாங்க. ஆனால் அடுத்த வாரமே வந்து அவங்க ஆண்டவருக்கு முன்னால் தான் கையை உயர்த்தி ஆராதிச்சாங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஏசப்பானா யாருன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துனா யாருன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர்னா யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. நமக்கு ஏதோ தெரியல, ஆண்டவர் பத்தி நமக்கு தெரியல. நாம் அறிந்திராத ஒரு கிறிஸ்து உண்டு, அறிந்திராத ஒரு கிறிஸ்து வாழ்கிறார். நான் ஏதோ கதை கட்டல, ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்தல, உங்களை அள வைக்கல. உங்களை கத்தல, உங்களை வச்சு ஊழியம் பண்ண வைக்க போறார். அந்த மனுஷன் சொன்னார், ஒய் லார்ட், ஒய் ஏ அப்படின்னு கேட்ட அந்த மனுஷன் அந்த ஆராதனை கொஞ்சம், அவர் முழு ஆராதனையை கர்த்தருக்கு கொடுத்த பிறகு 100% ஆராதனையை கையை உயர்த்தி ஆராதிச்ச பிறகு கொஞ்ச நேரத்தில் ஒய் என்று கேட்ட அந்த மனுஷன், ஏன் என்று கேட்ட அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்தில் ஆராதிக்கிறார். I know who you are, I know who you are, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். இதுதான் ஆராதனை. நல்ல கையை தட்டு, நல்ல கையை தட்டு. Who you are, I know who you are, I know who you are. எனக்கு யாருன்னு தெரியாப்பா, ஏன்னு கேட்க வரல. அப்படிதான் ஆரம்பிச்சாரு. Why Lord, ஏன் ஆரம்பிச்சாரு. இப்ப சொல்றாரு, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் நேற்றும் என்றும் ஆராதவர். இதுதான் ஆராதனை. பரலோகம் பார்க்க சும்மா இருக்குமா? பரலோகம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? தேவன் நம்மளை நடத்துறார். நினைவு இருக்கும், இழந்ததை குறிச்சதான நினைவு மறக்க முடியாதுதான். ஆனால் வலியை ஆண்டவர் எடுத்துருவார். அந்த வலிக்கு ஆண்டவர் ஊழியம் செய்வார். அந்த வலிக்கு நிவாரணம் அவர் மட்டும்தான். அந்த வலிக்கு நிவாரணம் ஆராதனை மட்டும்தான். இன்னும் ஆராதனை செய்ய, இன்னும் ஆராதனை மட்டும் விடாத. அவர் ஒரு களத்துக்கு வர போகிறார். அவர் ஒரு களத்துக்கு வர போகிறார். அவர் ஒரு இடத்துக்கு வர போகிறார். நன்றி அப்பா. ரூத்துக்காக அவர் வந்தார்ல, வந்தாரா வரலையா? வந்தாரு. தானியலுக்காக வந்தாரு. ஆமை சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்காக வந்தாரு. யோபுவுக்காக வந்தாரு. பவுலுக்காக வந்தார். வருவாருமா, வருவாரு தங்கச்சி, வருவாரு சகோதரா, வருவார் ஐயா சகோதரா, வருவார். வலின்னு நினைக்கிற இந்த வழியில உனக்காக அவர் வருவார். ஆனால் ஆண்டவர் மட்டும் விட்டுறாத. கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஸ்நேகமும் சகல பரிசுத்தவான்களோடு நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கை தலைக்கு மேலே கையை வச்சு, இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசுவின் இரத்தத்தில், நல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை தீங்கில்லை
தீங்கில்லை எனக்கு, தீங்கில்லை 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 நமக்கு, தீங்கில்லை 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 நமக்கு. சாத்தான் நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை தொட முடியாது. நோயில்லை 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 எனக்கு, நோயில்லை 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 நமக்கு, நோயில்லை 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 நமக்கு. சாத்தான் நம்மை தொட முடியாது, எந்த தீங்கும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். ஆமென்.